மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் நித்திரைக்குள்ளாக சென்ற எங்களை மீண்டும் நித்திரையின்றி கண்வெளிக்க செய்து இந்த காலை பொழுது உம்முடைய சமூகத்தில் வரும்படி எங்களுக்கு கிருபையை காண்பித்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளின் செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் ஸ்திரப்பட்ட பிள்ளைகளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த திங்கட்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் திருச்சபை மக்களும் குடும்பமும் என்ன நல் நெறிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆதி இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை அறிந்திருந்த போதிலும் அவர்களுக்குள் ஒரு மெத்தன போக்கு ஒன்று இருந்தது. அந்த மெத்தன போக்கு என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு குணம். தாங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு குணம். இந்த குணம் எதில் காணப்பட்டது என்றால், விக்கிரக ஆராதனையிலும் விபச்சாரத்திலும் காணப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சபையிலும் அல்லது தனிப்பட்ட குடும்ப ரீதியாகவும் இந்த பழக்கங்கள் இன்றைக்கு நிலவி வருவதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். சபையில் விபச்சாரம் எப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலும், யாத்திரையாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனத்திலும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கின்ற 7வது கட்டளையை சொல்லியிருக்கிறார். விபச்சாரம் என்பது 2 விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று மாமிசத்தில் விபச்சாரம், இன்னொன்று ஆத்மீகத்தில் விபச்சாரம். மாமிசத்தில் விசுவாசம் என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். விபச்சாரம் என்று சொன்னாலே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்கு நியமிக்கப்பட்ட ஆணையும் பெண்ணையும் தவிர வேறு எந்த ஒரு ஆணோடும் பெண்ணோடும் உறவு கொள்வது, உடல் உறவு கொள்வது விபச்சாரம். இதை ஆண்டவர் முற்றிலும் அருவருக்கிறார். இது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததற்கு பின்பு இப்படி நாம் செய்கிற இந்த செயல் மனப்பூர்வமான பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனப்பூர்வமான பாவத்திற்கு பழி இல்லை, தண்டனை தான் உண்டு, தேவனுடைய கோபாக்கனை உண்டு என்று எபிரேயர் 10:26 சொல்லுகிறது. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததற்கு பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார் பாவத்தை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் தேவனுடைய கடிந்து கொள்ளுதலும் கோபாக்கனின் நாளுமே இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பாவ நிலைகளை குறித்து பவுல் இன்றைக்கு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்திலே, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பரிசுத்தமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது.
ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டு இருக்கிறானே, இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் அந்த துக்கப்படாமலும் இருமாப்பு இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கொரிந்து சபைக்கு அவர் எழுதும்போது எழுதுகிறார், விபச்சாரம் உங்களுக்குள் உண்டென்று பிரசித்தப்படுத்தப்படுகிறது. எப்படிப்பட்ட விபச்சாரம் என்றால், ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கிறான், அதாவது தன்னுடைய தாயின் நிர்வாணத்தை பார்க்கிறான். அந்த தாயின் நிர்வாணம் தகப்பனை நிர்வாணப்படுத்துவதற்கு சமம். இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்பட்டிராத ஒரு பெரிய விபச்சாரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விபச்சாரத்தை திருச்சபையிலோ குடும்பத்திலோ நாம் கண்டும் அதை கண்டிக்காமல் இருந்தால் நாம் இருமாப்படைந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியராகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கு 20வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அன்பு பிள்ளைகளே, எப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால், ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஒரு பெண்ணோடு தகாத உறவு, ஒரு ஆணோடு தகாத உறவு, இதில் ஈடுபட்ட ஆணையும் பெண்ணையும் கொலைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மல்கியாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவிகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரனின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயத்தை செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் சூனியம் செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் விபச்சாரம் செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் பொய்யானை இடுகிறார்களோ, யாரெல்லாம் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய கூலியை கொடுக்காமல் அபகரித்து வைக்கிறார்களோ, யாரெல்லாம் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாக என் கை சாட்சியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் விபச்சாரம் எவ்வளவு பெரிய முரண்பாடான குணம் என்பதை நாம் அறிவோம். இது வருவதனுடைய நோக்கமே என்னவென்றால், நம்முடைய கண்களின் இச்சை. தீய நோக்கம் பாவமாம் என்று நீதிமொழிகள் 24:9 சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இச்சையோடு பார்க்கிற எவனும்
தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று மத்தேயின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலத்து நியமங்களை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நம்மை எந்த அளவு பலவீனப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவங்கள் நம்மை எப்படி சொல்லுகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் மத்தேயு 5:27-28 இப்படி சொல்லுகிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் என்பது உடலுறவு, தகாத உடலுறவு கொள்வது விபச்சாரம் என்று சொல்லாமல் அதை காட்டிலும் மேலாக ஒருபடி இருதயத்தில் நினைப்பதே விபச்சாரத்திற்கு ஒப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், மன்னிக்கவும், 25வது வசனம். உன் இருதயத்தை அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விட்டாதே என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இருதயத்தின் எண்ணங்கள், மாமிசத்தின் இச்சைகள். இவைகளினாலே நாம் நம்மை தேவனுக்கு விரோதமான செயல்களிலே செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 50வது சங்கீதம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடு உனக்கு பங்கு உண்டு. நீ திருடனை காணும்போது அவனோடு போகிறாய், நீ விபச்சாரரோடு உனக்கு பங்கு உண்டு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு என்ன காரணம்? நாம் தேவனுடைய செய்கையை குறித்து நாம் பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9-10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. விபச்சாரக்காரருடைய கலந்திருக்கக்கூடாது என்று இந்த நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரரோ, பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படி இருந்தால் நீங்கள் உலகத்தில் இருந்து வேறுபட்டு இருக்க வேண்டுமே. நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, துன்மார்க்கருடைய பாதையில் நீ நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எனவே இந்த குணங்களை உடைய பிள்ளைகள், ஒருவன் விபச்சாரம் செய்கிறான், பொருளாசைக்காரனாய் இருக்கிறான், விக்கிரகத்தை துதிக்க ஆராதிக்கிறவனாய் இருக்கிறான்,
உதாசீனனாய் இருக்கிறான், வெறி கொண்டவனாய் இருக்கிறான், கொள்ளைக்காரனாய் இருக்கிறான், அவர் இப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்கள் கலந்திருக்கக்கூடாது என்றும், அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் போஜனமும் பண்ணக்கூடாது என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். இது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, திருச்சபையில் இருந்தாலும் சரி, அண்டை ஜீவிதத்திலே நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற பிள்ளைகளுக்குள் இருந்தாலும் சரி, நாம் அவர்களோடு கலக்கக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை நாம் கண்டுபிடித்தால் அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை மனமாற செய்வதற்கான பலத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அதே 1 கொரிந்தியர் 4:20 சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த கண்ணிக்கு நம்மை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களோடு உறவு வைத்திருப்பது நமக்கு வேண்டத்தகாத ஆபத்தை நாம் சம்பாதித்துக் கொள்வது தான். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இந்த எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உருவாவதற்கு என்ன காரணம்? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்க்கும்போது அவர்களுக்குள் இச்சை உந்தப்படுகிறது. அந்த மாமிசத்தின் சிந்தை அவர்களை பாவத்திற்கு அழைத்து செல்லுகிறது. அந்த பாவம் உச்சக்கட்டத்தில் வரும்போது அது நமக்கு மரணத்தை சந்திக்க செய்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருக்க கடவுது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஜீவித்து வருகிற இந்த காலத்தின் ஜீவிதங்கள் நம்மை தேவனுக்கு எந்த அளவு நம்மை பலப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அங்கு 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், தேவனை மறக்கிற எல்லோருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். தேவனை யாரெல்லாம் மறக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய பலவீனம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். 50வது சங்கீதம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை வந்து பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை என் கைக்கு தப்பிவிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் தவறு செய்ய பிறந்தவர்கள், தவற்றில் வளர்ந்தவர்கள், பாவலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். ஆனாலும் அப்படி வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் நம்மை வேற்று மனிதரோடு, இப்படிப்பட்ட குணமடைத்த மனிதர்களோடு நாம் பழகுவதற்கு நம்மை தடுப்பு சுவராக ஆண்டவர் இந்த வேத எழுத்துக்களை வைத்திருக்கிறார். இன்னும் அநேகர் தேவனை மறக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்து இப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாம் செய்வதை யார் இதை காண்பார்கள் என்று நினைக்கிறார்கள். இந்த மறக்கிற குணமுள்ளவர்களை பார்க்கும்போது சங்கீதக்காரர் ஒரு வசனத்தில் சொல்லுகிறார், 9வது சங்கீதம் 17வது வசனம், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தின் பரிகாரம் மன்னிப்பு, மனமாறுதல். ஆனால் அதை மன்னிப்பை பெறாமல், பரிகாரம் பெறாமல் நாம் மீண்டும் அந்த பாவத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவதற்கு வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எதை நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது? சற்று யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு 5:20 வாசிக்கும்போது, ஒருவன் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் அந்த பாவத்தில் இருந்து நாம் அவனை மீட்டெடுத்து நாம் நல்வழிப்படுத்தும்போது ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்கு நாம் ஒப்பானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தவறு செய்து விட்டோம். அந்த தவற்றை நாம் திருத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனோதானோ என்று விட்டுவிட்டால், அவர்கள் அந்த பாவத்தை செய்தால் நாம் அதை கண்டும் திருத்துவதற்கு முயற்சி எடுக்காமல் இருந்தால் அந்த இரத்தப்பழி நம்மேல் சுமரும் என்று எசேக்கியேல் பக்தன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாமிசத்தின் பலவீனம் நம்மை எந்த அளவு தேவ சமூகத்தில் ஈர்க்கிறது என்பதை யோசித்து பார்த்து, இந்த விபச்சாரம், இந்த பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நாம் நம்மை விடுதலையாக்கிக் கொள்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஏக சிந்தையாய் இந்த பலவீனத்தை நம்மை விடுதலையாக்கிக் கொள்ள தேவனை நாடுவோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நாங்கள் ஆதி அப்போஸ்தலர்களைப் போல இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த கேள்வியை இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் கேட்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் கால்கள் பாவ நெறிக்கு தப்பும்படி என் தேவன் கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ வார்த்தைகளை கேட்டபோது நம்முடைய இருதயம் தேவனை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.